இது பொல்லா போய சாமி உடம்பு ரத்தம் உள்ள 600 வருஷம் எவனும் தொட்டதில்ல என்ன என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இங்க வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு உரையாம என்ன என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சது போல இந்த மக்களுக்கு எவ்வித குறை இல்லாம நீ காமாடு தலமாடு காக்கணும் என் காளிமுனின்னு நினைச்சவங்களுக்கு அரும்பு குறையாது அவன் அள்ளி கொடுத்த சாப்பு நாட்டில இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை நான் எடுத்தறிஞ்ச என் முனியாண்டி நாட்டுல உன் புள்ள பேரு வாங்குறேன் நேரம் இந்த மக்களுக்கு நீ காமாடு தலமாடு காக்கணும் மருதங்குடி கம்மாயா மருதங்குடி கம்மாயா அப்ப கிழவன் கட்டில படுத்தா உறக்கமில்லே மருதங்குடி கிழவன் பாய் ஓட்டா தூக்கமில்லே அப்ப வெள்ள குதிரையில ஐயனாரு நெஞ்சில மிதிச்சும் போறேன் இது என்னடா ஜாமீன் வாக்கும் போது நான் மருதங்குடியில மருதுடைய ஐயனாரு உனக்கு 2 பூதத்தை செஞ்சு வச்சு உனக்கு பூதத்தை செஞ்சு வச்சு எப்ப மருதங்குடி கம்மா மட துறந்து போகுதுடா நீ எந்த குதிரடா என் மருதுடைய ஐயனாரு இன்னைக்கு உன் சொந்த குதிரை ஏலே ஏலே குறிவாக்க வந்தியா போட்டால் நடந்த மாலையை தண்ணியில் தூக்கி போட வந்தியா உட்காருப்பா போட்டால் நடந்த மாலையா ரோஜா பூ குலுங்குது ரோஜா பூ குலுங்குது கருப்பேன் குதிரை ஆட்டி பாக்குது ரோஜா பூ மாலைய எந்த ஊருடா மாலை ஓடும் போது சோப்பு போட்டு போட்டியா நீ எப்படி துவரம் குறிச்சியத்தான் வாக்குறேன் விளையாட்டுக்கு அளவு இல்லடா மருதம் குடியானே ஓச்சல்ல உட்கார் முண்டை சூடா எரியுது பதினெட்டாம் படி வாசல்ல தீப்பட்டியில குச்சி இல்லைன்னு கதறேன் நம்ம அங்க குச்சி இல்லைன்னா கிளவிக்கிட்ட குச்சி இருக்கும்ல தீப்பட்டியில குச்சி இல்லைன்னா நம்மட குச்சி இருக்குல்ல நம்ம குச்சிக்கோ 10 எரியுமத்துக்கு அப்படியே 10 ஒரே புரிதவா உடுக்கு போனாலும் பரவாயில்ல மூஞ்சில் அடிச்சு போறோம்டா அது என்ன உடுக்கு மரம் உடுக்கு தானே ஆமா நம்மகிட்ட ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா எங்க தாத்தா அடிச்ச உடுக்கு போத கோடாங்க பாவீங்களா நான் இங்க வச்சனே சுண்டி கருப்பு சுண்டி இழுக்கிறேன் உட்கார முடியல அப்படியே அப்படியே உங்க புடுக்க காமிங்க மறைஞ்ச கூடாது தூரத்தை இதுல ஓட்டுவேன் எதா மத்த சுடதாம குமரியா இருந்தா கட்டி கொடுக்கணும் கோடாங்கி உங்க கிழமை வரலாற சொல்லி வரேன் அறிவியலும் சேர்த்து சொல்லுங்க வரலாறு மட்டும் படிச்சா பாஸ் ஆக முடியாது தம்பி நீர் வராம செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பேன் கயத்தை கட்டி வச்சிருவீங்களா முனியில
என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். குமரியா இருக்கும் போது தொங்காசு போடலாம். நம்ம கிளவி வயசுக்கு வர்றதுனால கிளவே பச்சை ஓலைய கட்டி மறைக்கிறான்டா. காஞ்ச ஓலை கிடைக்கலையா? வயசுக்கு வரும்போது அவன் தானே தாய் மாமே. வயசுக்கு வரும்போதேவா வந்து 16 நாள் கழிச்சா வந்தனைக்கவா? தம்பி ஏத்து பேச மூக்குல அடிச்சுனா கம்பி போய் ரத்தம் வந்துடும். மயிர்மனை ஓடாங்கிட்ட ஒரு நல்லது எடுத்து கேட்கணும்ல. கேட்காம நீங்க சொல்றதவே நான் ஊம் போட்டு போக முடியுமா? அப்ப கிளவி குமரியா இருக்கும் போது கிளவி குமரியா இருக்கும் நான் கூட கிளவி குமரி ஆயிட்டாலாம். அப்ப கிளவே மோப்பம் பிடிக்கிறேன். ஏன் நாய்க்கு பிறந்திருப்பானோ? அங்க சாம்பிராணி வாடைய மோப்பம் பிடிக்கிறேன். அப்ப இந்த புள்ள எனக்கு தாண்டா. கட்டிட்டு வரும்போது மாடு ஊட வாயுது. ஐயே, கட்டிட்டு வரும்போது மாடு வாங்கிருச்சா? அப்ப வேலை ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாதே. கிளவிய அப்ப படுத்து கிடந்த கிளவிக்கு ஒரு மணி இருக்கும் பாவாடை அக்கானா. பாவடை காணாமலே போவேன். என்ன கூட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு என் வாய் நல்ல வாய் இல்லை நார வாய் நான் அப்படியே பச்சையா சொல்லி போடுவேன். கல்யாணம் முடிச்சுட்டாங்க. முடிச்சு வந்தா அப்புறம் பாவடை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாவடை அவுத்து போடுத்தானே அப்புறம் என்ன ஓடாச்சு? நானு எதுக்கு நான் சொல்லல. பாவடை எங்க போச்சு? பாவாடைய காணாமன்னு கிளவி தேடுறா. கிளவியும் கோமணத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்காண்டா கிளவி பாவாடைய. எந்திரிச்சு போங்கப்பா. கோவணத்துக்குள்ள போய் என்ன? அப்ப கிளவி கோமணத்தாவுக்கு அவ பெரிய அடக்காத சரியா இருப்பா. அவளா போய் அவுக்குறாளா? இல்ல 8 பேரை கூட்டு போனா அது என்ன 100 நாள் வேலையாதா? அவுத்து என்ன ஆச்சா? அப்ப அரண்டு கிளவி விழுகிறா. ஆமா, அப்புறம் அதை அவுத்து அரண்டு எனக்கு பேச்சு பட்டு பட்டு வந்துடும். நான் ஏதாவது பேசிவிட்டேன்னு அவங்க இருக்கவங்க என்ன ஏதாவது தப்பு தவற அனுப்பாங்க. அரளை தானே செய்வாங்க. அப்புறம் அரளை அவன் போய் அவளுக்கு தேவையா? ரைட்டை போடுறதுனால ரைட்டை அமுத்திருந்தாளா? ரைட்டை போட்டுருப்பா. அதே அரண்டு இருக்கா. அப்படியாவது அவுத்தவ கோவணத்தை அவுத்தவ ரைட்டை ஆஃப் பண்ணிட்டாது அவுத்துருக்கா. முட்டா திருப்பி மகன். அப்ப கிளவியும் கட்டி வச்சிருந்த மணிப்பரசானா. ஏன கட்டி வச்சிருந்தேன் மணிப்பரச மணியில அவங்கதை கட்டி விட்டவங்க. மணிப்பரச கட்டி விட்டவங்க அவங்கதை. மணிப்பரச தேர்றதுக்குள்ள கிளவி 5 மாசம் முழுகாம இருக்கா. மணிப்பரச தேடக்குள்ளேவா? மணிப்பரச தேடி இருந்து திறந்து அதுக்குள்ள போட்டிருந்தாலும் பரவாயில்ல. மணிப்பரச தேடக்குள்ளே எப்படி சாமி 5 மாசம் சொல்றது மட்டும் ஊன்னு சொல்றா. நல்லா ஊம் போடுறேன் எனக்கு என்ன வாயா வலிக்குது. அப்ப 5 மாசம் முழுகாம இருந்த கிளவி விடிய காலம் ஜானி தொளிக்கும் போது ரெட்ட பிள்ளைய பத்து தூக்கிட்டு வராடா. விட வேண்டியதானையா? நான் குறிவாக்க வரல. 5 மாசத்துல ரெட்ட பிள்ளை போடுறான்னு சொன்னா அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு நான் இந்த காசை வாங்கி பொழைக்க. நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஊம் போடணும்.
உங்க சாமியோட மகிமைடா. 5 மாதத்துல ரெட்ட பிள்ளை வர்றா. ஏய் சரின்னு ஓய். சரி சரி சரி. இது ப்ரோ சம்பளம் வேணுமா? அது வேணாம். நான் சம்பளம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எதுக்கு 10 நிமிஷம் போட்டு காசு வாங்கிட்டு போறேன்னு. 3 நாள் கழிச்சு கிளை வத்த ரெட்ட புள்ள 12 பரீட்சை எழுத போறேன். எந்திரிச்சு போயிருங்க. இதுக்கு மேல இருந்தா அப்புறம் கொலவுளி ஆகி போயிடும். நம்ம சாமியோட மகிமை ஆடுதுடா. ஒரு நாளையிலே பண்டாது ஓடிக்கிறேன். இதை நான் எப்படி நான் வண்டியில் போகும்போது காசு தர மாட்டேன். படிச்சிருப்பேன் பண்டாதன்னா +2 படிச்சு காலேஜ் கூட முடிச்சிருப்பேன். நான் ஊம் போடுறேன். வாய் வலிக்க வலிக்க ஊம் போடுறேன். 12 படிச்சு வரும்போது ஏத்தா இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்குறாங்க 2 பேரு. கிளவிட்ட கேட்கும் போது கிளவி நிறமாசமா இருக்கா. தம்பி சொல்லுங்க விழா கமிட்டியாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன பண்ண போறேன்? சொல்லுங்க வேணையே போட்டு உள்ள அவ்வளவு தூரத்து சித்திரவடுத்துறேன். ஆமா இப்ப சாமி மயத்துல இறங்குச்சு. அப்படியே காலு தூக்க ஏறல அப்படின்னு காலை சாமி இறங்கி அப்படி மாலை மாத்திராளா. எல்லாம் எனக்குன்னா தெரியாதா? காசு வேணுமா? வேணும் வேணும் வேணும். அப்ப கிளவி நிறமாசம் இருக்கும் போது ஆமா இந்த நிறமாசம் எப்படியானா இப்பதான் பிள்ளை பெத்ததான் அவன் 12வது படிக்க போயிட்டா. இந்த நிறமாசம் ஆனது காரணம் எப்படி சாமி? ஆடு சினையா இருக்கு. ஆடி நோங்கிட்டான கிழவே. ஆடி நோங்கிட்டான். அப்ப நாட்டு பசுமாடு அதுவும் சனி ஆயிடுச்சா? ஒண்ணு கூட விடலையா கலத்து பைய? ஆனா என்ன நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். நீ அப்படியே ஊம் போடுற. நீயே இப்ப பாரு கண் கலங்கி அருள் பிடிக்கும் பாருவேன். கிளவே கொண்டு வந்த மாட கம்பு அரைஞ்சு கயத்துல கட்டுறேன். கட்டும் போது மாடு மாடு சாணி ஓடுதுடா. சாணி ஓடும் போது முக்குமான்றது. அப்ப மாடு அடுத்து என்ன சொல்றது யோசிச்சுக்கிட்டு அப்படின்றதுக்குள்ள அடுத்து யோசிச்சுக்கிறது. என்ன மயத்து சாமி வந்துச்சு உனக்கு? கேளு என் கூட வந்துட்டு என்ன காட்டி கொடுக்குறேன். டிரைவர்கிட்ட சொல்லி தாலி 12 பிரேக் போட சொல்லி மூக்காந்த உடச்சு விட்டு போயிருப்பேன். அப்ப மாடு பால் கறக்குது. அதான் கரைக்கிச்சா? கிளவே விளக்கண்ணைய தடவுறேன். கிளவே தடவுனானா இல்ல கிளவி விளக்கணை தடவுனாளா? கிளவி மாட்டு காம்பளை தடவட்டும், கிளவி அவன் காம்பளை தடவட்டும். எங்கிட்டாவது கறந்தா சரிதே. மாடு பாலை கறக்கட்டும். கறக்கும் போது அந்த ஜாமியோட அருளோடு கிளவே கறந்த வாழு வெள்ளையா வந்து நிக்குதுடா. எந்த கொடையும் சொல்ல முடியாதியா. வெள்ளையா வந்த வாழு முறையா வருதுடா. மருதுடைய ஐயனார் போதும் காசு வாங்கிட்டு போக கூடாது. ஏய் வேணாம் போ. நானு அப்ப பொங்க வைக்க வேணான்ட்டேன். நான் உன்ட்ட குறி பார்த்து நக்கி பொழைச்சது போதும். ஏன்னா பால் பீச்சுனா பால் வெள்ளையா இல்லாம அப்படின்னா கருப்பாவா இருக்கு. என்னைக்குப்பா பசுமாட்டு பால் வெள்ளையா இருந்தது? வெள்ளையா தானே இருக்கும். பீச்சுனா கரன்னு பீச்சும் போது முறையா தான் தள்ளு. இதெல்லாம்
நீ என்ன நாமளா சொல்றதுக்கு என்னை ஊம் போல விட்டு இந்த கிராமத்துல இருந்து எனக்கு தனியா சம்பளம் கொடுக்க சம்பளமே வேணாம் எனக்கு. இப்ப சரியா சொல்றேன், நீ பாருவேன் அழுவாரு. அழுதுகிட்டு தானே இருக்கேன், என் தலை எடுத்து அழுதுகிட்டு தானே. ஐயனாருக்கு பொங்க வைக்க போறாரு. யாரு? கிளவியா? கிளவி அவங்க 2 பேரும் பிரிய மாட்டாங்கல்ல. பொங்க வைக்க போகும்போது பொங்க வைக்க விறக காணோம். ஏன் விறகு கிளவிட்டு எரிஞ்சில விறகு? எந்த விறகு? கிளவி விறகு தானே வெட்டிருந்தேன். ஏலே நீ ஊன்னு சொல்ற அரைஞ்சு வரும்டா. ஏய் வாடா மணியண்டா, எனக்கு வாய் வலிக்கும், நீ ஒருட்ட ஊம் போடுறா. கிளவியும் அடுப்ப கூட்டி அடுத்து என்ன சொல்றது யோசிப்போம். அடுப்ப கூட்டி பத்த வைக்கும் போது அங்க மண்ட வெள்ளத்தை காணோம். மண்டபத்தில் எடுத்துட்டு போலையா? மண்டபத்தை காணாமா இல்லை எடுத்துட்டு போனாங்களா? எடுத்துட்டு போல. பொங்க பானை அடுப்புல வச்சிட்டாங்களா? ஏன் மண்டபம் இல்லைன்னா வெள்ளச்சோறு? அவனுக்கு வெள்ளச்சோறு ஆகாதுடா. சரி அதுக்கு அழுகாத, காலை அப்படி மாத்திக்க. ரொம்ப நேரம் கண்டா நீ உட்கார முடியல. அப்படி ஒரு மாத்து இப்படி ஒரு மாத்து. தத்துருவம் பிடிக்கும்டா. அருள் மயத்துல புடிச்சு போடா. ஒண்ணு நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும். இல்ல டாய் அப்படின்னு இந்த காலம் நல்ல தமிழங்கால் கூட்டி உட்காரு, ஒரு 1/4 நேரம் உட்காரு. இப்படி காலை மாத்தக்கூடாது. அண்ணன் நடந்து அந்த பிள்ளை அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி அண்ணன் நல்ல சீவி சினுக்கடுத்து இந்த புள்ள தலையில போச்சு. இவன் தண்ணிக்கு போகும் போது அண்ணே முனியாண்டி பாண்டி முனி பின்தொடர்ந்து வந்துட்டாடாய். உள்ள இருக்க அந்த பெண்ணடிக்கு பேய் பிடிச்சிருப்பா. ஏன் ஏல கப்புறதுக்கு கோமியம் முடிச்சு செக்கா பண்ண போறேன். உட்காரு. சின்ன நடந்து செவத்த புள்ள போகையில சின்ன நல்ல நடந்து இந்த செவத்த புள்ள போகும் கால மறைஞ்சிருந்து முடிச்சானா அவன் மாட்டவனா. இத கட்டால மேனா ஏய் அவனை அரைஞ்சு வெட்டி விடுறா. ஏய் பேய் பிடிச்சிருக்கியா ரூம் பிடிச்சிருக்கியாடா? ஏய் அவனை அரடா ஒரு அரை. கூப்பிட்டு வந்தியா? என்னமே இப்படி அனுப்பிட்டே இல்ல பத்திரமா கூட்டிட்டு வந்தல்ல. ஏலே புருஷன் பார்த்தா வெட்டுவான்டா முண்டா. அவனை அரடா. ஏய் இவனுக்கு சம்பளமே கிடையாது போ சொல்றான். முண்டை பாவாடையை கட்டிட்டு வந்திருக்கான்டா. அவன் வயிறு தட்டும் போக முண்டை. ஏய் வண்டி ஓடுறி. ஏலே இவனை விஜய் டிவி போக சொல்றான். அவனை புடுறா. அவனை விபதி இல்லையாடா? அவனை மண்டி ஓட சொல்லுப்பா. தம்பி நோ பிட்டு படம் வண்டி ஓடுப்பா. அவனுக்கு உள்ள அறை இருக்கிறாய் இருப்பா. ஈர நேரத்துல கீரை பிடிச்சி வண்டி நிற்கும். ஏம்மா எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸும் ஒரு பைனாப்பிள் இருங்க. ஜூஸ் குளிவிட்டேன். சாக்கி ஏத்த வண்டி ஏறுதுவாரு. ஏம்மா நீ பேயா இல்ல குஞ்சு குடிக்கிறவள? இங்க வா. இவள அரடா மயிர் மாலை.
ஆனா இவ்வளவு கடுப்புலயே உனக்கு அடுப்பு வைக்கிறதா தம்பி? வீட்டுல போய் தனியா அப்படியாங்க போ. என்னடா அப்படி இருக்கேன் டோல்கட்டு மாதிரியே? இதுக்கெல்லாம் சேர்த்து தேய்மான குழி தரேன். இவங்க 2 பேரும் காய்ச்சப்பாட்டில் வந்துட்டாங்க மேடம். தம்பி ஏலே மணியண்டா உன்னை செருப்பு அடிச்சு வெட்டி விடுறா. இருந்தா டேய் காமசூத்திரம் உண்டை ஓரின சேர்க்கையில் ஈடுபடாங்க. உங்களை நம்பிட்டு வந்திருக்கிறேன். பேய் முடிச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு விரட்டிடாங்க சாமி. ஏன் ஏன் பொம்பளை நல்ல பொம்பளை சிக்கிறது. பேய் முடிச்சது பிடிச்சிருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வரட்டுங்க. நீ பேய் வரட்டிலாம் 2 பேரும் பார்க்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஏய் நீனு ரப்படுத்த முண்டை எங்க கட்டி ஏறுற அவனை? சாமி 2 பேரும் பேசுற மாதிரி தெரியலையே சாமி. இல்லைன்னா நான் இங்க வரவா? அவர் சாமியாடி. ஆமா ஏன் உங்களுக்கு எச்சி? நான் இங்க வரவா? ஏன் உங்களுக்கு எச்சி ஒழுகுது? ஒரு எச்சி புத்தி இருக்க கூடாது. ஏன் நம்ம கூட பேசாம அவனை உடுக்கடிக்க விட்டு நம்ம பேசாம ஏலே 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 என்னடா கொடுத்து வச்சுவீங்களா? டே ஐயோ ஐயோ என்ன தம்பி தம்பி உன் மடு அந்தரும் போயிரு போப்பாங்கிட்டு. இவன் எப்படி என்கிட்ட காசு வாங்குறான்னு பார்க்கலாம். அண்ணே அண்ணே கோடாங்கி என அதுக்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்க. என அவரி வந்து அண்ணே முடியிருங்க பாண்டி சவுக்கையில். என்னடா நாட்டு பசு மாட்டுல கிரு மாடு ஏறின மாதிரி அவனை ஏத்த நான் அப்படி ஆடலத்தா. அதுதான் சம்பளத்துல உனக்கு 1800 புடிக்கப்பட்டிருக்கு. என்னென்னலாம் நடக்க காத்திருக்கோ. என்ன என்ன நினைக்கிது ஏதேதோ நினைக்கிது. வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபா இங்க வட்ட வட்டு பறக்குது 5 ரூபா. என்ன 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 ஆமா என்னன்னு மூட சிமெண்ட் மூட ஏத்தி விட்டாரு. நீ போறது நல்லது உன்னை கொண்டே வருவேன். அவனை போக சொல்லுங்கடா. கெஞ்சு கதறி இன்னொருத்தன் முட்டாட்டி 4200 ரூபாய்க்கு வாடகை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆளுக்கு என்னமோ டே சைக்கிள் பத்திர மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாடா. சாமி இது மாதிரி சீனுக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குறீங்க? நீ கொஞ்சம் வாப்பா குந்தானி இங்க வா. கொஞ்சம் எடுத்தா நீக்கிறவுக்கு போன் அடிக்க. உட்காருப்பா. என்ன நடக்குது இந்த புள்ள? என்ன நினைக்குது? எது நினைக்குது? என்ன என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க? எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? என் செல்ல தாயி கொலைக்காட்சியில உள்ள இருக்க போறது உறுதிடா. என்ன இவன் ரொம்ப காஞ்ச பாட்ட கடந்துப்பா போனே.
இவன் நகைச்சுவை நடிகராடா அவன். விதி கொஞ்ச நேரத்துல என் ஜிங்கத்தை கொள்ள தெரிஞ்சானடா அவன். யாருடா அவன்? அருமையா வருவான்டா சூப்பர் சிங்கர். இந்த கலக்க போது யாருக்கு அனுப்பிவிடுங்கடா அவன். ஏன்டா நகைச்சுவை என்பது என்னடா தெரியுமாடா? நடிப்பா இருக்கணும். கொஞ்ச நேரத்துல கொண்டனன் படி ஒரு சாக தெரிஞ்சானடா. கொஞ்சம் இல்ல என்னடா அதை மணி நீங்க பாத்துக்கிட்டே இருக்க என்னடா வண்டி ஓட சொல்ற லேசாக தொடல. ஏப்பா இதை கொண்டு போய் கட்டி போட்டு அந்த பெருமாட்டு வர்க்கத்தை எழுதுருவாடா. ஐயோ ஆத்தி இன்னொரு பேய் வந்துருச்சுடா. கூட்டத்துல குளிச்சு நிக்கிற குருவமா நல்லா பருவமா. கூட்டத்துல குளிச்சு நிக்கிற என் செல்ல தாய் குருவமா. உனக்கு ஒத்தையில போகாதுன்னு காத்தாய் சொன்ன சொல்லு மாறிடுச்சா. இவ சைனாக்காரன் பிடிச்சிருக்காண்டா. அதனாலதான் சைனா பம்பு காத்தடிக்கிற மாதிரி அடிக்கிறா. எப்ப அந்த பேயத்தை மேல கொண்டு வரணும். அப்ப அந்த ஆளுதான் பிடிச்சிருக்காரா? சித்தப்பு ஏய் நான் அப்படி ஆள் இல்லம்மா. நான் தன்னால காப்பு கட்டியிருக்கேன். ஏய் சுடிதார உதறிட்டு போடு எறும்பு கடிச்சு போடுறோம். பேய் இல்லப்பா வாரச்சிட்டு கட்டாம முண்டை அழுது அண்ணே பேய்னால தாவ முடியலனே. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி ஆளு தெரிஞ்ச வண்டி அலமாக புரிஞ்ச வண்டி ஒட்ட வண்டி கட்டலாமா இப்ப மாட்டிக்கிட்ட இவன் ஆம்பளலாமா கிகிரி புக்கிரி கிகிரி புக்கிரி கிக்கி. சொல்லாமத்தான் சொல்லி விட்டான் மிச்சம் இல்லாம என் கண்ணால தான் ஆக்கி விட்டாங்க அதல் இல்லாம. ஏ சொல்லாமத்தான் மருதமணி டாய் மாடு குடி மாடு அருமையா விளையாடுறியா. ஏ சொல்லாமத்தான் சொல்லி விட்டான் மருதம் குடி மருதமணி. இன்னைக்கு கப்பு கலருதுடா இந்த மாடு வாடியில தாண்டுதுடா. அவியல் டாங்கி ஓபனிங் குலசுந்த மருதமணி டெத் இந்த பாடி. டச்சப் பண்றதுக்கு நான் என்ன பவுடர் பிளேஸ்ல இருக்கேன். அண்ணே இன்னைக்கு நல்ல முகத்துல முடிச்சிட்டு வந்திருக்குனே. காள மாடு ஒண்ணு கறவ மாடு ரெண்டு. காள மாடு ஒண்ணு கறவ மாடு ரெண்டு. முடிச்சால புளியம் கொம்புதான் என் மருதமணி இந்த கொம்புதான். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா எனக்கு நான் விட்டறிஞ்சேன் சல்லிய. என்ன கை கொடுத்து என்ன ஏன் 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 அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? உனக்கு தொட்டா மட்டும் அடி தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா? சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம் கொடையில ஒத்த மரம் ஒன்னப்பு அடி ஒன்னப்பு
குடமெடுத்து இந்த சின்ன பொண்ணு அட தண்ணிக்கு போனா தண்ணிக்கு போனா சில்வாரு அடி குடமெடுத்து இந்த சின்ன பொண்ணு பேயாரால வர போட்டாளா? ஏய் குந்தாணி முண்டை, நான் தாண்டி கோடாங்கி. மருதமணி ஒரு மணி நேரம் என் மூஞ்சில முடிக்க நான் எவ்வளவு நேரம் பொறுத்திருக்கேன் ஆண்டி. நான் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா கலட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நாங்க செய்யறோம், நீ வாசி. அப்பதான் மூடு வருது. மதினியே நமத்தோட வாரு மதனி நாமத்தோடு வாரு பருப்பு கடைஞ்சி மொத்தோட வாரு மதினியே. மணியே மணியின் ஒளியே ராதா விதித்த விதியே இருந்த ஒரு குஞ்சியும் எல்லாத்துக்கும் ஒரு குஞ்சு தான் அம்மா இருக்கும். மண்ணனை ஒத்து இந்த முண்டையில எரிங்க. நாளைக்கு சாக போற மாதிரி இருக்கு. அவனை போட்டு நீக்குற அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க வாடி. ஏய் போட்டா டேய் தம்பி தம்பி அண்டா டாக்கர் தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அடிப்பா. வேணாப்பா வேணாம், பயப்படுது. விருதி வேணா பேக்குதியான் போடா. நான் தூக்கவா? நீ இரு, நீ நான் தூக்கவா? தம்பி 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 என்ன சிங்கப்பூர் வழியை அனுப்பி விடுறியா? டே மருதமணி, ஏலே உன்னை நினைச்சு சீட்ல வச்சு அடிப்பட்டா கார்ல. ஏலே இந்த புருஷங்க பார்த்தா என்னையிலடா வெட்டு வாங்க. எனக்கு சாமி அடங்க போது எழுப்பி விடுக்க. தாமர குளத்துக்குள்ள முங்குன உள்ள தங்க உள்ள கையில தாமர குளத்துக்குள்ள தலைமுழுகையில மாண்ட வேணுன்னு டாண்டா உச்சி நல்ல நடந்த என்ன பீட்டி பாருல பஜாஜ் பண்ணி விடுறாங்க. இங்க புடி மருதமணி, இங்க கொஞ்சம் புடி. உனக்கு என்ன வேணும், எது வேணும், எது வேணும் என்ன உனக்கு வேணும். சிங்காரி சிவி சிலக்கருத்து ஒரு வார்த்தையில சொல்லி கொடு. எனக்கு மருதமணி வேணும், அட மருதமணி வேணும். உனக்கு என்ன வேணும், அட எது வேணும். அடி எனக்கு உரைக்க ஏன் வேணும் மணி ராஜா. நிப்பாட்டி அரை மணி நேரம் ஆச்சு, குருப்பி தெரிச்சு போ. உள்ள கொண்டு போய் அதை கட்டி வை. நான் வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன். என்னத்தா என்ன நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னொரு 1000 கூட சேர்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி கூட்டம். இந்த மைக்கை நிமித்தி வைப்பா. சோத்து அடிச்ச மாதிரி 3 மணிக்கு முடிச்சு. இன்னும் இடியப்ப வைக்கலையாடா? மழை வருதா?